சோனிகா கீழே வச்சுட்டு உட்காருங்க. தம்பி நானும் கொஞ்ச நேரம் விளையாடணும்க்கா அவன்கிட்ட. சுபி சரி சுபி தரேன். அம்மா வசந்தி சித்தி எங்க? வசந்தி சித்தியா? அவங்க பின்னாடி பக்கம் உட்கார்ந்துருந்தாங்க. பின்னாடி பக்கமா என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க? தெரியலக்கா, என்ன பண்றாங்கன்னா தெரியாது. ஆனா பின்னாடி பக்கம் உட்காந்துருந்தாங்க, நான் பார்த்தேன்க்கா. அக்கா அந்த சோஃபால கீழே உட்காரு, தம்பி கூட விளையாடணும் ப்ளீஸ்க்கா. சரிடி உட்காரு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன். தெரியல, கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருந்தாங்க. என்ன பண்ணாங்க நான் பார்க்கலக்கா, ஆனா உட்கார்ந்து இருந்ததை மட்டும் பார்த்தேன். அந்த பக்கம் போனேன், அவங்க உட்காந்துருக்கவும் வேணாப்பா சாமின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேக்ல வந்துட்டேன்க்கா. அப்படியா? ஏன் வந்த? அவங்க எதுக்காவது சம்பந்தமே இல்லாம திட்டிட்டு இருப்பாங்கக்கா, அதான் எனக்கு பிடிக்கல அவங்க இருக்க பக்கம் போறதுக்கு. அதுதான் நான் பேசாம வந்துட்டேன். சரிம்மா, சரி சரி உட்கார்றேன். ஓய் ஏக்கா, இவன் போட்டிருக்க ட்ரெஸ் அழகா இருக்கு. ஏக்கா இது யார் எடுத்தது? இதுவா? அர்ஜுன் மாமா இருக்காங்கல்ல அவங்க தாண்டி. அப்படியா? அம்மா எடுத்துட்டு வந்தது? சித்தியா? அது ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தால, அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ட்ரெஸ் கூட அன்னைக்கு அம்மா வந்திருந்த அன்னைக்கு போட்டு விட்டுருந்தாங்கல்ல அதுடி. அக்கா இவனுக்கு எவ்வளவு ட்ரெஸ் பத்திலா நிறைய இருக்கா? ஐயோ நிறையவா? சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது, அவ்வளோ இருக்கு சுபி. கொஞ்சம் நெஞ்சோலாம் இல்லம்மா, அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு இவனுக்கு. ஏக்கா நமக்குலாம் அவ்வளோ இருந்தா டெய்லி ஒன்று போட்டு போட்டு கலக்கலாம் இல்ல, இவனுக்கு மட்டும் நிறைய பார்த்துக்கிடுங்க. ஆமா ஆமா, இவனுக்கு மட்டும் நிறைய தான். சரிக்கா நீங்க உட்கார மாட்டீங்க போல, நான் விளையாடுறேன். அப்புறமா வந்து இவன் கூட விளையாடுறேன்க்கா. ஏண்டி உட்கார்ற விளையாடு, கோச்சிட்டு போறியா? நான் ஏன் கோச்சிட்டு போறேன்? குட்டி தம்பி முதல்ல இருந்து கூப்பிட்டுட்டே இருந்தான், அக்கா வா விளாட்லாம் விளாட்லான்ட்டு. நான் உங்களை பார்த்தேன்னா இருடா தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தனியாக கோச்சிட்டு போயிட்டான். அதான்க்கா சரி நான் போறேன், பிறகு அப்புறமா வந்து விளையாடுறேன்க்கா. சரி சுபி போ. சோனி அத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா பாட்டி? நல்லா இருக்கம்மா சுபி, நீ எப்படி இருக்கா? குட்டி தம்பிய ஒழுங்கா பாத்துக்கிறியா? சூப்பரா பாத்துக்குவனே. சூப்பரா பாத்துக்குவியா? என்ன சொல்றான் உன்கிட்ட? அக்கா அக்கா சொல்லுவான் பாட்டி. அடேங்கப்பா, அக்காலாம் சொல்றான உன்னை கூப்பிடுறான் அக்காலாம். அழகா கூப்பிடுவான். பரவாயில்லையே, அக்காலாம் உன்னை கூப்பிடுறான். சரிம்மா சரிம்மா நல்லது. சரிங்க பாட்டி, சரி உட்காருங்க, நான் விளையாட போறேன். தம்பி தான் இருக்கா, அக்கா வச்சிருக்காங்க. சரிம்மா நீ போய் விளையாடு. சரி பாட்டி. பாட்டி அருண் மாமா குட்டி வந்தாக? இல்லம்மா நான் பஸ் ஏறி வந்தேன். சரியா? அருண் மாமா தான் வந்தாங்கன்னு பார்த்தேன். அருண் மாமா வரணுமா? அருண் மாமா வரப்பெல்லாம் எங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க, அதனாலதான். ஒருவேளை அருண் மாமா வந்திருந்தா எங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்துருப்பாங்கல்ல, அதுதான் பாட்டி கேட்டேன். சரி ஓகே, இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பா எங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. சரி பாட்டி நான் விளையாட போறேன். சரிம்மா சுபி போய் விளையாடு. சரி பாட்டி. என்ன பண்றியா? சோனி என்னம்மா நல்லா இருக்கானா? இல்ல விரண்டு எதுவும் அழ செய்யறானாமா? இல்லாத்த அதெல்லாம் அவன் பாட்டுக்கு சமத்து பிள்ளையா இருக்கான், அதெல்லாம் எந்த சேட்டையும் பண்றது இல்ல. அழகா விளையாடுவான், அழகா படுத்துக்குவான், அழகா இருக்கான். அதிகமா அழலாம் மாட்டான். இந்த உடம்பு சரியில்லாம போகவும் தான் ரொம்ப அழ ஆரம்பிச்சான் அத்தை. அதுல இருந்து அதுக்கப்புறம் உடம்பு நல்லா ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் ஒன்றும் அழலை, அவன் பாட்டுக்கு தான் இருந்துக்கிறான். எனக்கு கண்ணுக்குள்ளே இருந்துச்சு உங்க மாமாவை கூப்பிட்டேன் வாரிகளாங்க போய் பார்த்துட்டு வருவோன்னு. அவரா இல்லை நான்லாம் வரல, பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் இன்னைக்கெல்லாம் நான் வரலம்மா, நீ போ நான் கொஞ்ச நாள் கழிச்சு வாரேன் அப்படின்ட்டாரு. ஏன்ட்ட மாமா கூட்டிட்டு வந்ததுன்னா பார்த்துருப்பாருல, அதான் கூப்பிட்டதுக்கு அவர் அப்படி சொல்லிட்டாருடி. சரி நீ என்னால வீட்டில் இருக்க முடியலப்பா, அதான் பஸ் ஏறி உடனே கிளம்பி வந்துட்டேன் பார்த்துக்க. யாருன்னு பார்க்க ஓடி வந்துட்டீங்களாக்கா பஸ் ஏறி? அதுவும் ஆமா சோனி, பின்ன பார்க்காம? அடடே அம்மா வாங்கம்மா. வாரா செல்வி, நல்லா இருக்கியா? எங்க ஏதோ இருக்கிறோம், அப்புறம் சண்டை வந்ததும் எங்கே வரறியலோ வரலையோ, இனிமே பார்க்க வாரியலோ என்னமோன்னு பக்குன்னு மனசு ஆகி போச்சு. என்கிட்ட சேர்ந்தவும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேரனை பார்க்க உடனே வந்துட்டீங்களாக்கு சுபி சொல்லிட்டு வர்றா, பாட்டி மட்டும் தான் வந்திருக்காங்க, பஸ் ஏறி வந்தாவலாம் பெரியமா அப்படின்ட்டு வாடுறா. அதான் யாரா இருக்குன்னு வந்து பார்த்தேன், நீங்க நிற்கிறீ. நான் கூட சத்யாவோட மாமியாவான்னு பார்த்தேன். நான் தாமா இப்பதான் செல்வி வந்தேன். யாரும் என்ன சொல்றாமா? என்ன சொல்றாரு? எந்த குறான்னு முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு, அவரை என்னத்த சொல்றாரு? சரி சேட்டை போங்க, இப்படி போனன்னு வைங்க, அவரை தூக்கணுமா, தூக்குனாதானா, இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிடறான். என்ன இது பண்றான் தெரியுமா? அப்படியா செல்வி? அப்புறம் மாசம் நெருங்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் பார்த்து தூக்க தானே சொல்லுங்க பிள்ளையா. அட ஆமாமா, ஏன் கேக்குறீங்க? வசந்தி சித்தி. பிள்ளை குடு
வாங்கம்மா. எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வசந்தி வார. ஓ பிள்ளை ரெண்டு நல்லா இருக்குதுங்களா? ஆ நல்லா இருக்காங்கம்மா. அங்கே அப்பா நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இப்போதான் வாரேன். ஓ இப்போ யாருன்னு பார்க்க தான் வந்தேன். சரிங்கம்மா. சரி உட்காருங்க. சரி வசந்தி. வசந்தி சித்தி. சித்தி. சொல்லு சித்தி. வாங்க இந்தாங்க தம்பி பிடிங்க. இல்லம்மா வேணாம். சித்தி வாங்க சித்தி. இல்லம்மா நீ கொடுப்ப, உன் அம்மா கொடுக்க கூடாதுங்க. எனக்கு தேவையில்லம்மா, வேணாம். சித்தி என்ன சித்தி? வாங்க சித்தி பிடிங்க சித்தி தம்பியா. சோனி வேணாம். சோனி வேணாம். எதுக்கு எனக்கு தேவையில்லாத வீண் பேச்சு வாங்கணும்? வேணாம் சோனி. அவன் தான் பிள்ளைய கூப்பிட்டு கொடுக்குறான்லட்டி, வாங்க மாட்டியோ? எத்தனை நாளைக்கு தான் கோவம்? நான் உன் மேலே உள்ள கோவத்தில் அப்படியே சொல்லிவிட்டேன். இப்போதான் அவன் மதிச்சு கூப்பிட்றான்லட்டி, அவள் பிள்ளை அவதாரா. நான் ஏன் நீ சொல்ல போகிறேன்? நான் இனி ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னது தப்புதாம்மா, மன்னிச்சுக்க. பிள்ளைய வாங்க போ. இல்லைக்கா பரவாயில்லக்கா, நீங்கள் சொன்ன வரைக்கும் போதும். ரொம்ப சந்தோஷம்க்கா. நல்லா இருந்தால் போதும். பிள்ளையெல்லாம் என்கிட்டலாம் தர வேணாக்கா. எதுக்கு என்கிட்டலாம் உங்கள் பிள்ளையெல்லாம் கொடுத்துட்டு நான் தான் காய்ச்சல் எப்போ நல்லா இருக்கானு கூட ஒரு வார்த்தை கேட்கலல்ல, பிறகு ஏக்கா பிள்ளைய என்கிட்ட தாரிய? ஒன்றும் வேண்டாம். ஏய் வசந்தி, சுவாணி எவ்வளோ நேரம் கூப்பிடுறா பிள்ளை எப்படிங்க பிள்ளை எப்படிங்கன்னு? ஏனி வாங்கினா என்ன குறைஞ்சல போயிடுவா? மா வசந்தி ஏம்மா என்னாச்சு? ஏன் பிள்ளை வாங்கினா என்ன? சோனி தான் கூப்பிட்றல்ல. இல்லைம்மா இவங்கெல்லாம் சரியான ஆளுங்க, இவங்களை பற்றி உனக்கு தெரியாதுமா. பிள்ளையே கேட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் இனி அந்த பிள்ளையை வாங்கலாமா? கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, இப்போ என்ன தூக்கு தூக்குன்ட்டு பின்னாடி வாரீங்க? ஒன்றும் தேவையில்லப்பா, ஒன்றும் தேவையில்ல. உங்கள் பிள்ளையை நான் இனி வாங்கவும் மாட்டேன், கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். சை எனக்கு எதுக்கு கரும்பத்தில்? நானும் தொட மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். உங்கள் பிள்ளையை எனக்கு வேணாம், நான் பார்க்கவும் மாட்டேன். ஒன்றும் தேவையும் இல்லை எனக்கு. வசந்தி என்னம்மா பேச்சு பேசுகிறா? என்ன பேசுகிறான்னு கேட்டேன். ஏம்மா உங்களுக்கு என்ன கோவம் வந்துச்சு இப்போ? நான் இவங்க கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்குமா இப்போ கோவப்படுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? வசந்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீ இப்போ பேசின பத்தியா, அந்த பேசின பேச்சு சரியில்லைம்மா, அவ்வளோதான் சொல்லுவேன். அது என்ன கருமோ பிள்ளை எப்படி சொல்கிறது? பிள்ளைய ஆசையாக கொடுத்தாவனா தூக்கு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. கருமும் கிருமுன்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதா சொல்லிவிட்டேன். கேட்டுக்கோடி, இப்பெல்லாம் பேசலாமா? நீனு இப்பெல்லாம் பேசுகிற உங்ககிட்டலாம் எப்படி தரதுக்கு மனசு வரும்? செல்விக்கா இப்படிலாம் பேசுறதுக்கு பாருங்க, அவங்க அம்மா அந்த அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. என்ன பெருசா அந்த பிள்ளைய சொன்னேன்னு என் வாயில யார் வாயிலுமே கருமன்றதுலாம் வரவே வராதா? என் வாயில மட்டும் தான் பிள்ளைய நான் சொன்னேன். அதுவும் என்னமோ ஓவரா அந்த அம்மா தாண்டாங்க. எடி உனக்கு என்ன கையில வச்சுட்டு நிக்க முடியலையா? இல்லைன்னா என்கிட்ட கொடு. சும்மா அவகிட்ட தூக்கு தூக்கு தூக்குன்னு அவ கருமோ அது இதுன்னு பிள்ளைய பார்த்து பேசிட்டு இருக்கிறா. சோனி ஒழுங்கா இருந்துக்காமா. அவக்கு தான் தூக்க முன்ன விருப்பம் இல்லைல்ல, பிறகு எதுக்கு அவளை தூக்கு தூக்குன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை பாருடி. சும்மா இல்லாத கேட்டாக நேற்று வந்து அம்மா தான் கொடுக்க கூடாதுண்ணா. அம்மா எதுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுச்சு? இல்லாத்த நேற்று கேட்டாங்க குழந்தைய, அம்மா கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா, அதனாலதான் காய்ச்சல் அடிக்கிறப்ப பிள்ளைய என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, அதனாலதான் அம்மா கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அம்மாக்கு எனக்கு மனசே கேட்கலத்த. அதான் சரி இன்னைக்கு கூப்பிட்டு பிள்ளைய கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சோம். ஆனா வசதி சித்தி இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு நினைச்சே பார்க்கல. தெரியுதுல்ல, நினைச்சு பார்க்கலல்ல. பிறகுதான் அவன் வேணாங்கும் போது சும்மா இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு எதுக்கு பின்னாடியே துரத்திட்டு போற மாதிரி போற? ஆமா சும்மா வேலை என்னமோ அதை பாரு. பிள்ளை குடும்பதில்ல அவள்கிட்ட கொடுக்காத. இங்க பாருங்க சரஸ்வதி அம்மா. ஏன் அம்மானு உன் வாயில வராத? சரஸ்வதி அம்மானு தான் கூப்பிடுவியா நீ? சரி விடுங்கம்மா, அவ ஏதோ சின்ன வயசு, அவ ஒண்ணு புரியாம பேசிக்கிட்டு இருக்கிறவ கிறுக்கி மாதிரி. விட்டுருங்க, நீங்க கோவப்படாத. நீங்க பிள்ளைய பாருங்க போங்க. செல்விக்கா நிறுத்துறீங்களா கொஞ்சம்? கிறுக்கி மாதிரி நான் பேசுறேனா? ஏக்கா அன்னைக்கு ஏதோ சத்யா மேல உள்ள கோவத்துல நாம ஏன் அவ தங்கச்சி பிள்ளைய கேட்கறோம், நான் ஒரு கோவத்துல இருந்து தொலைச்சிட்டேன். சரி கோவத்துல இருந்ததுனால நான் அவனே கேட்கல. நேத்து நான் சரி பிள்ளைய தூக்கலான்னு மனசரிங்கி நான் வந்து கேட்கும்போது நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேலையும் நான் அவனை வந்து தூக்கலாமா சொல்லுங்க? அது சொல்ல போனா நான் கிறுக்கி இல்ல. இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டு நீங்க கொடுக்குறீங்க? ஏமா உன்னை கூப்பிட்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்புமா. அது என் மருமகளை சொல்லணும், நான் யாரை சொல்லியும் கோளாறுல. இவளுக்கு ஒன்றும் தெரியாம எல்லாரும் நல்லவகன்னு நினச்சிக்கிட்டு இருப்பா போல லூசு பிள்ளை. அது உன்னையே கூப்பிட்டு, நீ விவரமான ஆள் இல்லையா? அத்தை விடுங்க அத்தை. நீ வேறடி, இவகிட்டலாம் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். சரி விடுமா, அவ தான் பெரியவா குவாச்சுக்கிறா. குவாச்சிட்டு போட்டு விடுமா. நீ அப்படி இல்லைம்மா.
அர்ஜுன் தம்பிக்கிட்ட போய் ஒன்றுக்கு ரெண்டா மாட்டி விட்டாரா இவன் மாட்டினோன்னு சத்தியா கத்தி எடுக்கிறா. ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, பிள்ளைய கூட கொடுக்கக்கூடாதா வைக்கக்கூடாதான்னு சொல்லி. அதனால தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. சத்யாவுக்கு தான் அங்கே பிரச்சனை ஆகும். அதனால பார்த்தா இவ பேச்சுற பேச்செல்லாம் ஒரு போக்கில் இருக்குது. என்னத்த சொல்ல. சரி விடு வசந்தி, பிரச்சனை ஏன் பண்ணிக்கிட்டு, பிள்ளைய போய் வாங்கு வசந்தி, போ அக்கா. நீங்க வேறக்கா, அவங்க மாமியார் சோனி மாமியாரு எப்படி எப்படியெல்லாம் பேசுறாங்க. இதுக்கு மேலையும் நான் பிள்ளைய வாங்கலாமாக்கா? ஆஹா, நான் வாங்கவே மாட்டேன்ப்பா. உன்னை யாரடி இப்ப வாங்க சொன்னது? வாங்க வேணான்னு தான் நானும் சொல்றேன். நீ வாங்கவே வாங்காத. நீ வாங்கினா என் பேரனுக்கு தான் பிரச்சனை. நீ வாங்காம இருந்தீன்னா அவன் நல்லா இருப்பியான். பாத்துக்கக்கா, பாத்துக்க எப்படியெல்லாம் கேக்குதுன்னு பாத்துக்க. இப்படிப்பட்டவங்க பேசும்போது அவங்க பேரனை நான் வாங்கி தூக்கி கொஞ்சணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. போக்காங்கிட்டு. ஷோ, அந்த அம்மாவும் புரியாம பேசுது, இவளும் புரியாம பேசுறா. ஏன்னே ஆளுக்கு இப்படி பண்றீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அட விடு வசந்தினாலும் நீயும் கேட்க மாட்டேற. செல்வி, நீ கெஞ்சிக்கிட்டே நில்லு. மணி பிளேத்திட்டு உள்ளவா, நான் போவோம் உள்ள. என்னத்த ஒரு நிமிஷம். வசந்தி சித்தி, இங்க ப்ளீஸ் வாங்க சித்தி. நீ சொல்றதே கேட்க மாட்டியா சோனி? எவ்வளவு பட்டாலும் நீ எல்லாம் திருந்த மாட்டியா சோனி? இல்லாத்த இருந்தாலும் என்ன, இருந்தாலும் பொருந்தாலும் போவியா அங்கிட்டு? சோனி அதான் சொல்லிடுச்சே ஓ மாமியார், அப்புறம் என்ன தூக்கிக்கிட்டு உள்ள போ. என்கிட்டலாம் கொடுத்துடாத, என்ன ஆயிடுவோம் பிள்ளையோட நிலைமை. அது என்னவோ உண்மைதாண்டி, என்ன ஆகுறது, நீ போ. சரித்த. வசந்தி, நீ கருமோன்னு சொல்லவும் அந்த அம்மா கோவப்பட்டு பேசி பிடிச்ச வசந்தி. நீ கண்டுக்கிறாத வசந்தி. என்னதான் இருந்தாலும் அவங்க பேரனை கருமோன்னு சொல்லவும் கோவப்பட்டு அவ. சரி விடு வசந்தி, நீ எதுவும் பெருசா பிரச்சனை பண்ணிக்கிறாத. சரியாம்மா? சரி விட்டு தொலை, நான் பிள்ளைய அப்புறம் தூக்கி வந்து தாரேன். அட போக்காங்கிட்டு, என்ன பெரிய புள்ள. சரி ஆசையா இருந்துச்சு தூக்குவோன்ட்டு வந்தேன். நான் நீலாம் வரமாட்டேன் தூக்குறதுக்கு, நீ கவலைப்படாத. போ போ போ. இப்பதான் பெருசா வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. போக்காங்கிட்டு. ஷோ, சோனி மாமியாரும் பொறுத்து பேச மாட்டேங்குது. பிரபடப்படப்பட வார்த்தைகளை விட்டுருது. இவ என்னடானா இவ அதுக்கு மேலே இருக்கா. நான் யார் பக்கம்தான் பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. ஆளுக்கு இப்படி இருக்கா அவ. என்ன செய்யறதுனே தெரியல. இப்போ அர்ஜுன் தம்பிக்கிட்ட ஃபோனை போட்டு இவ வாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவா. அர்ஜுன் தம்பி சத்யா கிட்ட சண்டை போடும். இப்போ சத்யா நமக்கு ஃபோன் பண்ணி கத்த வரா. இதுதான் நடக்க போகுது. நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. சாதாரணமாக பேசி சமாளிச்சிருவோன்னு நான் நினச்சேன். அதுக்கிடையில சோனி மாமியார் வார்த்தையை விட்டு இப்போ பெரிய சண்டையாயிட்டு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. ஏதாவது நமக்குன்னே ஒரு பிரச்சனை வந்து தொலையுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நமக்கு வந்து தொலையுது. என்னத்த சொல்ல, ஒன்னொன்னா சமாளிக்கிறதா நம்மளோட வேலை சரியா இருக்கு. எங்க பேசாம சட்டு புட்டுன்னு சோனியை கிளப்பி விடணாவா வீட்டுக்கு. பிள்ளைய வச்செல்லாம் பிரச்சனையா? என் மேல தப்பு, தூக்காதடின்னு சொல்லி தொலைச்சிட்டேன். அதை பண்ணது நான் தப்பு தான். இவ காய்ச்சல் இருக்க பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்கல, இவ என்னத்தை தூக்குறான்னு சொன்னேன். பாரு எங்க வந்து கிடக்குன்னு.